எல்லா பொருளுமே வீட்டிலே பண்ணி சாப்பிடணும் தாங்க ஆசை. ஆனால் நமக்கு டைமும் உடம்பும் தான் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நானுமே ட்ரை பண்ணுறேங்க. ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத வீடியோ கடைசியில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கிலோ வெங்காயம் வாங்கியிருந்தேங்க, சின்ன வெங்காயம். மேலே தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 கிலோ பக்கம் வந்துச்சு. அது தோலை உரிச்சிட்டு தண்ணியில் ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டன் கிளாத் வச்சு மேலே அந்த ஈரத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் சாப் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் ஸ்லைஸ் பண்ணி தான் எடுத்திருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மஞ்சத்தூள் நான் வீட்டிலே தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது கூடயே நீங்கள் உப்புமே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் உப்பு ஆட் பண்ணுறாங்க. நான் உப்பு ஆட் பண்ண மறந்துட்டேன். மதியம் 12 மணி போல் இருக்குங்க இது ஃபுல்லாத்தையும் நான் பண்ணும்போது. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஒரு 6-6:30 போல் என்ன பண்ணியிருந்தேன்னா இதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் உப்பு ஆட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு பூண்டை வந்து தோலோட மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வந்து ஒரு 100 கிராம் பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஜீரகம், அதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் உளுந்து, நான் கருப்பு உளுந்து தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் வெந்தயம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சோம்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருந்தேங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதில் வந்து நான் வந்து விளக்கெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். 1 கிலோ வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 100 ml விளக்கெண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த மறக்கிறது என்னோட பழக்கங்க. அப்போ வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன். நைட்டு நான் மூடி வச்சதை பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டு காலையில் எடுத்து இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். நான் முன்னாடி நாள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது 100 ml ஒரு 50 ml அளவுக்கு தாங்க அந்த கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கும் போது அந்த எண்ணெயை கையில் வந்து தடவிக்கிட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு ஈவினிங் செகண்ட் டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா திருப்பி எல்லா உருண்டையும் உடச்சி விட்டு பேலன்ஸ் இருந்த எண்ணெயை வந்து அதில் ஊற்றி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மட்டும் வச்சுட்டேன். உருண்டை பிடிக்கல. இது வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி வந்து வச்சிடணும். திருப்பி நெக்ஸ்ட் டே அதாவது 3rd டே மார்னிங் நான் ஒரு 8 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அதில் அந்த விளக்கெண்ணெய் இருந்துச்சுங்க. அதை கையில் தடவிக்கிட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இதான் வந்து ஃபைனல் உருண்டை. இதுக்கப்புறம் வந்து உருண்டையை உடைக்க மாட்டோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே சின்ன சின்ன சைஸாக தாங்க உருண்டி இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காயறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உருண்டி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 days பக்கம் இருக்குங்க. நான் வந்து இந்த வடகம் போட ஆரம்பித்த நேரம் பார்த்திங்கன்னா மழையுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி இப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வந்து பண்ணிட்டேங்க. ஒரு 10 daysக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் இப்படி தான் வந்துருந்துச்சு. பாதி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.